வீட்டுக்குள்ளேயே எங்கேயும் வச்சிருக்காங்க போல இது ஒரு இது இல்லை அப்படின்னு பார்த்தா கடை மாதிரி இருந்துச்சு. மேடம் நான் என்ன மேடம் பண்ணுறதுங்க அப்படின்னேன். அங்கனே டீ போட்டுட்டு தெரியும். நான் என்ன மேடம் நீங்கள் தான்க்கா பார்த்துக்கணும் ஃபுல்லாக அப்படின்னு. சும்மா நான் டீ தான் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு டைலர் வந்தார். அவர் வந்து கொஞ்சம் எம்மிங் பண்ணுங்க, அவர்கிட்டேருந்து கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் மேடம் வந்து கஸ்டமர்கிட்ட பேசுகிறத பார்த்துக்கிட்டேன். அதை பார்த்துட்டு மேடம் இல்லாதப்போ நான் பேசுவேன். எனக்கு ஆனால் அவ்வளோ படிக்கலாம் தெரியாது. இருந்தாலும் ஸோ த திங் இஸ் நம்ம விமனுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடணும், கொஞ்சம் க்ரியேட் பண்ண விடணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். சம்டைம்ஸ் தே டூ பெட்டர் தென் மென். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம அண்ணா நகரில் இருக்க ஒன் ஸ்டிச் டிசைனர் ஹவுஸ் அப்படிங்கிற பொட்டிக்கில் இருக்கோம். இந்த பொட்டிக்கோட ஃபவுண்டர் சோனியா ரவிக்குமார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண என்னெல்லாம் வேணும், ஒரு பொட்டிக் டிசைனர் எப்படியெல்லாம் இருக்கணும், இது மாதிரி பொட்டிக் சார்ந்த நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், நீங்கள் பேசும்போது நிறைய பதிலில் சுந்தரி அக்காங்கிற வார்த்தையை சொல்லிட்டே இருந்தீங்க. எங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. யார் தான் அவங்க? நான் வந்துட்டு அவங்கள கூப்பிடுறேன். ஆக்சுவலி அவங்க வரவே மாட்டாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வந்துட்டு காட்ட போகிறேன். சுந்தரிக்கா நாங்கள் தான் எக்ஸ்க்ளூசிவ் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. இவங்க தான் வந்துட்டு சுந்தரி அக்கா. இவங்க தான் வந்து டே ஒன்லேருந்து ஒன் ஸ்டிச்சில் இருக்க. உட்காருங்க அக்கா. டே ஒன்லேருந்து ஒன் ஸ்டிச்சில் இருக்காங்க. நான் சொன்னல பேர் வைக்கும் போது ஒரு ஃபேஸை பார்த்தேன். அந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் தான். ஒன் ஸ்டிச்சோட ஃபேஸ் இந்த ஃபேஸ் தான். எல்லாமே இவங்க தான். நீங்கள் தான்க்கா சொல்லணும். ஒன் ஸ்டிச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த க்ரோத் பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மேடம் திடீர்னு நான் பாட்டில் டீ போட்டுருந்தேன். மேடம் வந்தாங்க, உட்காந்துட்டாங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க, இல்லை கடை வைக்க போகிறக்கா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ சின்னதாக வீட்டில் வைக்க போகிறாங்களுக்கு என்னையும் கூப்பிடுங்க மேடம், நான் வரேன் கண்டிப்பாக அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அது எதிர்பாராத கேட்டாங்க. சரி சொல்லிட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரி வேலை இருக்குது வாங்க அப்படின்னு. எங்கே வீட்டுக்குள்ளேயே எங்கேயும் வச்சிருக்காங்க போல இது ஒரு இது இல்லை அப்படின்னு பார்த்தா கடை மாதிரி இருந்துச்சு. மேடம் நான் என்ன மேடம் பண்ணுறதுங்க அப்படின்னேன். அங்கனே டீ போட்டுட்டு தெரியும். நான் என்ன மேடம் நீங்கள் தான்க்கா பார்த்துக்கணும் ஃபுல்லாக அப்படின்னாங்க. இதை தம்பி எப்படி மேடம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோவா கொஞ்ச நாள் தான் வேலை செஞ்சதுல தெரிஞ்சிச்சு மேம் ஃப்ரெண்டு. அப்படியே நம்பிக்கையாக அவங்க கடையில் என்கிட்டயே விட்டாங்க. அது எப்படி சொல்கிறதுனா அது என் கடை மாதிரியே இருக்கும். சும்மா பேருக்கு அக்கா அக்கான்னு கூப்பிடல. உண்மையாக எதனா ஒரு எனக்கும் தெரியாது அதை பற்றி. ஆனாலும் என்கிட்ட கேட்பாங்க, அக்கா இது பண்ணலாமா? பண்ணுங்க மேடம், நீங்க பண்ணுங்க மேடம். பிசினஸ் டெசிஷன்ஸ்லாம் கூட கேட்பாங்க. எனக்கு இது பத்தி அவ்வளோ தெரியாது. ஒரு எம்மிங் பண்றது ஒன்றும் தெரியாது. ஆனா என்னை நம்பி அந்த கடையை ஒப்படைச்சிட்டு போனாங்க. இப்போ அக்காக்கு எல்லாமே தெரியும். அவங்க சுத்தி நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து அக்கா சொல்லி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்பயும் ஓவராலா ரன் பண்றது வந்துட்டு சுந்தரி அக்கா தான். நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் அனுப்பிச்ச கிஃப்ட்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா டெஃபினட்டா. எனக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேடம் கிடைப்பாங்களா அப்படின்னு நம்ம வேலை செய்யற அந்த ஃபீலே இருக்காது. நம்ம ஷாப் மாதிரி. அக்கா இங்க உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல? உங்களதான் அக்கா இது நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா. இப்போ யார் இந்த கடையில எதுக்கு வேலை செய்யறேன்னா மேடம் என் நம்பி விட்டுருக்காங்கன்னா அது ஒரு இது தானே. யாருக்கே தெரியாது முன்ன பின்ன ஒரு வேலை. இது நான் சொல்லி கொடுக்கல, அவங்களதான் சொல்றாங்க. நிஜமா நான் சொல்லி கொடுக்கல. அதே மாதிரி இங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் வேலை செய்யுது. ஒரு இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டு நம்ம வரலாம், நம்ம வேலை செய்யலாம். இதை பண்ணு அதை பண்ணு. ஆள்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்கே அதெல்லாம் வேணும்னா கேட்பாங்க, அக்கா என்னக்கா பண்றது? நான் என்ன மேடம் சொல்றது? நான் எதெல்லாம் யோசிச்சேன்னா சரி ஓகே மேடம் ஓகேக்கா அப்படின்வாங்க. அது வந்து நமக்கு ஒரு இது தானே, நம்மளையும் மதிச்சு கேட்குறாங்களே அப்படின்ட்டு. இல்லை ஷீஸ் கேப்பபிள். அவங்க ரொம்ப தன்னடக்கமாக பேசுகிறாங்க. இப்போ பிஸ்னஸ்லாம் தெரியல இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம சிச்சுவேஷன் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஷீ வில் மேக் தி ரைட் சாய்ஸ். ஓகே இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லணும், அக்கா இது இப்படி இருக்குது, இது பண்ணால் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேமேன் இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா. ஆனால் அவங்க டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து சூப்பராக இருக்கும். சீரியஸ்லி இவங்களோட இப்போ என்னோட பர்சனாலிட்டி தான் என்னோட பிஸ்னஸில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா. என் பர்சனாலிட்டி வந்துட்டு இந்த பிஸ்னஸில் இருக்குது, இவங்களோட பர்சனாலிட்டியும் இந்த பிஸ்னஸில் இருக்குது. ஓகே இப்போ இவங்க நினச்சாங்க இவங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குறாங்க அப்படின்னா அடுத்து வேலை பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, இவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்தா அடுத்து சங்கீதா வரும்போது அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணும்போது பார்த்தா தேவிகா வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபோட இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம பர்சனாலிட்டியிலேருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து இவங்க எனக்கு வந்து பேஸ் வந்து எனக்கு சூப்பராக செட் பண்ணி வச்சாங்க.
இப்போ நான் வந்து 99% நான் வந்து ஷாப் வர்றதே முடியல எனக்கு இப்போ கொஞ்சம். ஆனால் இவங்க தான் வந்து ஓவரால் எல்லாமே பார்த்துக்கிறது. அவங்க மேடம் சொல்லும்போது சொன்னாங்க அங்கே வந்து அக்கா காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. நல்ல காஃபி. அங்கே வந்து அக்கா ஒரு நல்ல காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இப்போ அவங்க ஒரு ஓனர் மாதிரி அவங்களால வந்து ஒரு பொட்டிக்கையே நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. சும்மா நான் டீ தான் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு டைலர் வந்தாரு. அவர் வந்து கொஞ்சம் எம்மிங் பண்ணுங்க, அவர்கிட்ட இருந்து கத்துக்கினேன். அதுக்கப்புறம் மேடம் வந்து கஸ்டமர்கிட்ட பேசுறத பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு மேடம் இல்லாதப்போ நான் பேசுவேன். எனக்கு ஆனால் அவ்வளோ படிக்கலாம் தெரியாது. இருந்தாலும் அந்த ஃபோனில் வச்சு டிசைன்லாம் காமிப்பேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் டிசைன் இருந்தால் எனக்கு அனுப்பிச்சிடுங்க மேடம், நான் மேடம் வந்தோடனே கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் அது அப்படியே ஒரு தைரியமே வந்துடுச்சு. அந்த கரையை பார்த்து 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 அதேமாரி வேலை செய்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஒரு இதுவாக பார்க்க மாட்டாங்க. நம்ம எதனா ஒன்று தெரியலனா கூட அவங்க சொல்லுவாங்க நமக்கு, இப்படி பண்ணுங்க, இதை யோசிங்க. இப்போ மேடம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அதில் எனக்கும் ஓரளவுக்கு இப்போ ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் ஓரளவு மேடம் உங்களுக்கு தெரியும்க்கா, நீங்கள் தெரியாது சொல்லுங்கள், நீங்கள் எதனா ஒன்று சொல்லுங்கள், எதனா ஒன்று சொல்லுங்கள். எனக்கு தெரியாதுன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எதனா சொல்லுங்கள், நீங்கள் எதனா சொல்லுங்கன்னா அதுவாக யோசிச்சு அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னால் ஒரு புட்டிக் வச்சா கூட என்னால் நடத்த முடியும். எனக்கு என்னன்னா சுந்தரிக்கா ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கணும். ஒன் ஸ்டிச்சோ இல்லைன்னா அவங்க பிராண்டோ, லெட்டர் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அவங்க வந்துட்டு அவங்க ஒரு ஓனராக எனக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் அவங்கள பார்ப்பேன். கண்டிப்பா. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு மென் படிக்கிறது, ஒரு மென் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அது அவங்களுக்கானது. அவங்கள இருந்து தான் அவங்க வந்து அடுத்த விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விமன் படிக்கிறது, ஒரு விமன் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அந்த சொசைட்டிக்கானது. ஃபேமிலியிலேருந்து அவங்க அந்த சொசைட்டியை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது. நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். ஒரு விமனாக சோனியா எப்படி வந்து சுந்தரி அக்கா அப்படிங்கிற ஒரு டீ போடுற அக்காவை இன்னைக்கு ஒரு ஓனர் லெவலுக்கு வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், என்னன்னா இந்த மாதிரி இவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ இவங்க ப்ராப்பராக ஒரு ஸ்கூலிங் பண்ணாங்களான்னு தெரியாது. ஒரு காலேஜ் போய் இப்போ அவங்க ஒரு காலேஜ் எதுனா பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்க ஆஃபீஸில் வந்து செம்மையாக பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் இன்பில்ட் கேரக்டர். நான் அது சொல்லி கொடுத்தா வராது. ஓகேங்களா? ஆனால் இன்பில்ட் கேரக்டரில் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர்த்து, பட் ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மோர். இன்னும் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வீட்டில் க்ரியேட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஷி வுட் ஹவ் டெஃபினெட்லி பி அ காம்படிட்டர். இல்லைனா இன்னும் வேறு லெவலில் எங்கன்னா இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ த திங் இஸ் நம்ம விமனுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடணும், கொஞ்சம் க்ரியேட் பண்ண விடணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். சம்டைம்ஸ் தே டூ பெட்டர் தென் மென். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான். மற்றபடி ஈக்குவல் ரைட்ஸ் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. ஒருத்தங்க கிட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருக்கா, லெட் தம் டூ இட். அதை மட்டும் நம்ம வந்துட்டு பண்ணணும். நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சுந்தரி அக்காவை சீக்கிரமாக ஒரு ஓனராக பார்க்க. நானும் டெஃபினட்டாக அந்த ஓப்பனிங்க்கு உங்களை நான் கூப்பிடுறேன். நன்றிக்கா. தேங்க்யூ. ரொம்ப நல்லது மேம். உங்களோட புது புது முயற்சிகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளோ இல்லை இந்த பிரபஞ்சமோ ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக நிறைய உபயோகமான தகவல்களை எங்களோட பயந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உங்கள் கொஷின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போது தான் நான் இவ்வளோ பேசினேன். இல்லைன்னா எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்துட்டு உங்களோட எல்லா ஃபியூச்சர் என்டர்வர்ஸ்க்கும் வந்துட்டு ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் விசில் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நல்லாவே அதுவும் விமன் ஆண்டர்ப்ரனர்லாம் நல்லாவே வந்துட்டு இதில் ஷோகேஸ் பண்ணுறீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஒன் ஸ்டிச் டுடே. தேங்க்யூ.